எங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அம்மா அம்மா, நாங்க உங்க கூட விளையாட வந்திருக்கோம். நாம அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். ஷின்சான், என்னாச்சு ஹரி? என்ன இன்னைக்கு இவ்ளோ காலையில கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இன்னைக்கு நாங்க அப்பா கூட சேர்ந்து வேலை செய்யலாம்னு இருக்கோம். அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டோம். குழந்தைங்களோட ஒரு ஆபீஸ் ஒர்க்கரா நான் இருக்க வேண்டியிருக்கு. என்னது? எதுக்காக இப்ப இந்த ஸ்கிரீன் இழுத்துக்கிட்டு இருக்க? என்னம்மா இது? ஆகியோ மேடம் ஹாஸ்பிடல்ல இருந்து அனுப்பி வச்சிட்டாங்களா? ஆமா ஆமா, எனக்கு அப்புறம் தான் வந்து அட்மிட் ஆனாங்க. ஆனா எனக்கு முன்னாடி டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. வயசுல சின்னவங்களா இருந்தா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. அப்படின்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்றீங்களா ஹரி? அம்மா, பேருக்கு சிரிக்க வேண்டாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இன்னைக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அப்படியா? அப்படின்னா உங்க பேரை இதுல எழுதுங்க. என் பேரு ஷின்சான் நொகாராங்க. எனக்கு முழுசா 5 வயசு ஆயிடுச்சு. இங்க நீங்க எவ்வளவு நாளா வேலை செய்றீங்க? ஓவரா பேசாம கீழே நில்லு. என்னங்க இந்த கார்டை போட்டுக்கோங்க. எனக்கும் அந்த மாதிரி ஒண்ணு வேணும். எனக்கும் அது. உனக்கெல்லாம் இது தேவையில்லை. எனக்கும் உங்களை மாதிரியே ஒரு கார்டு கிடைச்சிருச்சு பாருங்க. அழகா பேசுற. மன்னிச்சிருங்க மேடம், இவன் இப்படிதான். உங்க அப்பா வர வரைக்கும் நாம இங்க இருக்கலாம். ஓகே ஆபீசர், நீங்களும் கூட இருக்கீங்கன்னா நானும் இங்க இருக்க தயார். ஷின்சான், இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரவே கூடாது. அப்படி வெளியே வந்தா என்னப்பா ஆகும்? கேள்வியை பாரு. உங்க அப்பாவுக்கு வேலை போயிடும். புரியுதா? ஆபீஸ்க்கு வேலைக்கு போறவங்களோட வேலை ரொம்ப கஷ்டம். அது என்னவோ உண்மைதான். சரிப்பா, இந்த ரூமை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன். சரி, இந்த விஷயத்துல உன்னை முழுசா நம்பலாம்ல? கண்டிப்பா. உங்க பாஸ் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒழுங்கா செய்யுங்கப்பா. ஆஹா, இந்த பாஸ் வேற ரொம்ப கோவப்படுவாரு. என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ள வரலாமா சார்? என்ஜாயபிளா இருக்குது. இங்க பாத்தியா, இந்த பொம்மை அழகா இருக்குல்ல? இது நான் உனக்காக தான் கொண்டு வந்தேன். நல்லா இருக்கா? வச்சு விளையாடு. மழலைகள் மொழி எப்பவுமே நல்லாதான் இருக்கும். குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? ஏய் வாங்க போய் பார்க்கலாம். எல்லாரும் என்ன பார்த்து ரொம்ப அழகா இருக்கேன்னு தான் சொல்றாங்க. என்னை விட நீங்க எல்லாரும் தான் அழகா இருக்கீங்க. நான் ஏதோ கொஞ்சம் அழகா தான் இருக்கேன். இவளோட கைகள் எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாரு. கூட நான் தூக்கிக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. ஹீமாவரியா சாதாரணமா நினைக்கிறாதீங்க. அவ ரொம்ப தொந்தரவு பண்ணுவா. இங்க பாருங்க, எனக்கு கொஞ்சம் பாருங்க. நான் ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவேன். இங்க பாருங்கக்கா, எல்லாரும் பாருங்க எப்படி ஆடுறேன் பாருங்க. சார், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நம்ம சேல்ஸ் 105% அதிகமா இருக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கு. அதனால எங்க கம்பெனி இந்த ப்ராடக்ட்டை தான் அதிகமா ப்ரோமோட் பண்ணுது. உங்களுக்கு சந்தேகமா இருந்தா மார்க்கெட்ல இருக்கிற மத்த ப்ராடக்ட்ஸோட நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. எப்பவும் போல கோவமா இருக்காரு. எவ்வளவு அழகா சிரிக்கிறா பாரு. அவ எனக்கு அப்புறம் பிறந்தா. அவனால எல்லாரும் அக்கறை காட்டுறீங்க. அப்ப நானு என்ன கொஞ்சம் மாட்டீங்களா? இப்பதான் அம்மாவுடைய ஃபீலிங் எனக்கு நல்லாவே புரியுது. அட, உனக்கு என்னாச்சுமா ஹீமாவாரி? ஹீமாவரி ரொம்ப கோவமா இருக்கா. அப்பா எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. என்ன ஆனாலும் இந்த ரூமை விட்டு நீ வெளியே வரவே கூடாது. சரிங்கப்பா. ஆமா, இந்த பாப்பாக்கு என்னாச்சு? முகம் ஏன் செவந்திருக்கு? இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீமாவரிய தொந்தரவு பண்றாங்க. அதனாலதான் அவன் முகம் செவந்திருக்கு. நான் இத அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். அப்பா அப்பா நில்லுங்க. அப்பா அப்பா, ஹீமாவரி பிரச்சனை. சீக்கிரம் வாங்கப்பா, சீக்கிரம் வாங்க. யாரு பண்ணி? மன்னிச்சிருங்க, தவறு நடந்து போச்சு. என்னது? அதாவது மார்க்கெட் சர்வே படி பார்த்தோம்னா நமக்கு இப்படி ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சிருக்கு. சரி, இப்ப நாம ஆக்சுவல் கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். இங்க ஹாரின்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு உங்களுக்கு தெரியுமா? 32 வருஷம் அடைக்க முடியாத கடனை கூட வாங்கியிருக்காரு. புட்டாபா கம்பெனில இருந்து வர்றாரு. அவரா? அவர் மீட்டிங் ரூம்ல இருப்பாரு, போய் பாருங்க. அப்படியா? உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க நன்றி நீங்களே வச்சுக்கோங்க. அதனால நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மிஸ்டர் ஹாரி இவ்வளவு அற்புதமான பாயிண்ட் அள்ளி விடுவார்னு நான் கனவுல கூட நினைக்கல. அது இதுக்கு மேலதான் உங்களுக்கு நான் இதுல இருக்கிற ரிஸ்க் எல்லாம் தெளிவா எடுத்து சொல்ல போறேன். அத நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் இப்படி பண்ற ஷின்சான்? அந்த ரூமை விட்டு வெளியே வர மாட்டேன்னு என்கிட்ட நீ சொன்னல. ஆனா அப்பா நீ எதுவும் பேசாத. பேசாம இங்கேயே அமைதியா நில்லு.
என்ன ஹாரி இது? சார் அது வந்து சார் வந்து எனக்கு சார் என்ன மன்னிச்சிருக்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, அதனால குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டைப்பர் மாத்துறதெல்லாம் எனக்கு நல்ல பழக்கமானதுதான். நம்பவே முடியல. ஷின்சான் என்னாச்சுப்பா, உங்க வேலை போயிடுச்சா? நான் தானே உங்க வேலை போறதுக்கு காரணமாயிட்டேன். ஷின்சான் உன்னால இன்னைக்கு வெற்றிகரமா என் வேலையை முடிச்சிட்டேன். நீ அங்க வந்து வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும், அதை பெருசா எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னது பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்க புது ப்ராடக்ட்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு என் வேலை சுலபமா முடிஞ்சிருச்சு தெரியுமா? அப்ப நான் நினைச்சதை விட உங்க வேலை ரொம்ப சுலபமா தான் இருக்கு. அது என்னமோ கரெக்ட் தான். ஆஹா 30 மிஸ்ட் காலா? எல்லாமே மிக்ஸியோட கால் தான். அம்மா 30 கால் பண்ற அளவுக்கு தெம்பதா இருப்பாங்களா? எனக்கும் அப்படிதான் தோணுது. ஒரு காலுக்கு கூட அவர் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்ல. நானே போக வேண்டியதான். சிக்னலுக்காக இப்படியே நடந்து அவர் ஆபீஸ்க்கே போயிடுவேனா? வந்துச்சு சிக்னல் வந்துச்சு.